தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. நிலையில் இன்று காலை தேமுதிக மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிலையில் அங்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சந்தித்து பேசியிருந்தார். இது தற்போது அரசியல் களத்தில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை மூத்த பத்திரிகையாளர் பிரியனிடம் இது குறித்து கருத்து கேட்கலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். ஹலோ. வணக்கம் திரு பிரியன், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க. இப்போ மதுரையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் ஆர்.பி. உதயகுமாரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கூட்டணியா மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது தேர்தல் காலம் நெருங்கும் போது இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் சந்திக்கிறது இயல்பான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கணும். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள போடப்பட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா, ராஜ்யசபா சீட்டை தேமுதிகவுக்கு கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் அது தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அந்த வேகன்சி வந்தபோது கொடுக்கலன்றதை நம்ம பார்த்தோம். அதனால தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு வார்த்தை போர் நடந்தது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து தேமுதிக கொஞ்சம் விலகி இருந்தாங்க. கிட்டத்தட்ட திமுக நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் கூட தெரிஞ்சது. திமுக அரசு விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறைச்சிருந்தாங்க. இந்த சூழலில் தான் நேற்று தேனியில் பேசும்போது பிரேமலதா என்ன சொன்னாங்க, அது மாதிரி எல்லோருமே எங்களுக்கு தோழமை கட்சி தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தேமுதிகவை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வேற நேற்று தேனியில் பேசும்போது சொன்னாங்க. நேற்று அங்கே பேசினதுக்கும் இன்னைக்கு உடனடியாக மதுரையில் உதயகுமாரை சந்திக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமானா, ஒருவேளை அதிமுகலேருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த முறை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா கொடுக்குறோன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை பேச்சுவார்த்தை நம்ம நடத்தலாம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற மாதிரியான விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கலாம். அதனோட அடிப்படையில் கூட போய் சந்திச்சிருக்கலாம். இல்லை இல்லை நாங்கள் அதுக்காக சந்திக்கல, நாங்கள் நட்பு ரீதியாக தான் சந்தித்தோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கூட நாளைக்கு பிரேமலதா சொல்லக்கூடும். அதாவது அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அதிமுக கிடைக்கலன்னா நட்பு ரீதியாக தான் சந்திச்சோன்னு கூட சொல்லிட்டு அவங்க அடுத்த நகர்வுக்கு போகக்கூடும். அதனால இப்போ உடனடியாக இது கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையான கண்டிப்பாக அரசியல் பேசப்பட்டிருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த கூட்டணி தேமுதிகவோட கூட்டணி என்பது நிச்சயமா நினைச்ச உடனே அது உடனே நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா தேமுதிக தரப்பிலிருந்து வைக்கிற டிமாண்ட் என்ன இருக்கு, ஃபார்மலா கூட்டணி ஒட்டுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராமிஸ் எல்லாம் உறுதிமொழிகள்லாம் நிறைய இருக்கு. அதனால தேமுதிக எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். பிரேமலதா நாளைக்கு என்ன பேசுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே சமயம் நேற்று தான் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் யாரையும் கூட்டணி கூப்பிட மாட்டோம், வந்தால் நாங்கள் சேர்த்து போனாரு. இன்னைக்கு ஜி.கே. வாசன் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறவர் போய் எடப்பாடியை பார்த்துருக்காரு. அதே மாதிரி சதாசிவம் அவங்க பாமக அன்புமணி நினைக்கிறேன், அது அவர் போய் பார்த்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக கூட்டணியை கட்டமைக்கிறதுல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ தேமுதிக அதிமுக அணியில சேரத்துக்கான ஒரு மன ரீதியான ஒரு இதை பக்குவத்தை வளர்த்துட்டாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததா இல்லையான்ற விஷயங்கள்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அதே சமயம் அவங்க திமுகவோடையும் ஒரு கட்சியில் இருக்காங்கன்ற ஒரு விஷயமும் நம்ம மறுக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதனால பொறுத்திருந்து பார்க்கணும். நாளைக்கு பிரேமலதா பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக உறுதியாக நம்ம இதை பற்றி பேச முடியும் ஆக்சுவலி. திரு பிரியன், அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க திமுக பக்கமும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு, அதற்கான பதில் வேணும். அதுக்கு முன்னாடி திரு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறவங்க பக்கம் நாங்கள் போவோம் அப்படின்னு அந்த கருத்தையும் அவங்க சொல்லிட்டே வராங்க. ஒருவேளை அதை எதிர்பார்க்குறாங்களோ, அதனால தேங்கி நிற்கிறாங்களோ போகாம? அதற்கான சாத்தியம் திமுகலையும் கிடையாது, அதிமுகலையும் கிடையாது. ரெண்டு கட்சியுமே அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் இயல்பாகவே அது நடந்தாதான் உண்டு. இயல்பாகவே கூட்டணி தலைமை தாங்கிற திமுகவோ அல்லது அதிமுகவோ தனித்து மெஜாரிட்டி அமைக்க முடியல, கூட்டணி கட்சிகளோட தயவோட தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வேணா கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களே தவிர, மற்றபடி தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் கூட்டணி கவர்மெண்ட் அமைக்க போறோம், இல்லை ஆட்சியில பங்கு கொடுக்க போறோம்ன்ற விஷயங்களை திமுகவும் சொல்லாது, அதிமுகவும் சொல்லாது. அதனால இந்த அடிப்படையில ஒரு வாக்குறுதியை விஜய் மட்டுமே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே ரெண்டு பேருமே மற்ற ரெண்டு முக்கிய கட்சிகளும் சொல்லலை. அதனால இந்த ஒரு கண்டிஷன்லாம் போட்டா அதிமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும் என்பது என்னுடைய கருத்து. பாயிண்ட் என்னன்னா வெறும் இடங்கள் அல்லது தொகுதிகள் அது போன்ற பிரச்சனைகள் அல்லது போட்டி தேர்தல் செலவுக்கான பணம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் ஜெனரலா பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவும் முக்கியமான விஷயமா இருக்காது. முதல்ல அந்த 2026 தேர்தல் நெருக்கத்துல ஜனவரியில மாநாடு போட்டு அதில் தான் கூட்டணி அறிவு போட்டு பிரேமலதா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுவரையும் அவங்க இதை பத்தி பேசுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இன்ஃபேக்ட் உதயகுமாரோட நடந்த மீட்டிங்கை கூட அது வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அதற்காக தான் நாங்கள் மீட் பண்ணோம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள்
கூட்டணி பேச்சுவார்த்தைனா பல கண்டிஷன்ஸ் பேர்ல நடக்கும். அதெல்லாம் உறுதிமொழிலாம் குடுத்தா தான் வந்து அடுத்த கட்டமா போக முடியும். அதனால அந்த உறுதிமொழிகளுக்கு என்ன கேட்டாங்க, என்ன குடுத்தாங்கன்றதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறதுனால, இப்போ உறுதியா சொல்ல முடியாது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையான்னு. பட் அரசியல் பேசப்பட்டிருக்குமானா, கண்டிப்பா அரசியல் பேசப்பட்டிருக்கும். நாட்டு நிலைமை பேசப்பட்டிருக்கும். பீகார் எலக்ஷன் விக்டரிய பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல வெற்றிய பத்தி பேசியிருப்பாங்க. எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனால் கூட்டணிக்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டதா தேமுதிக தரப்புல இருந்துன்னா, அதுக்கான பதில பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை தாவேக்கா பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? அவர் தாவேக்கா பக்கம் சொல்றாங்களா, எங்க பக்கம் வந்தா ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு குடுப்போம்னு விஜய் சொல்லிட்டே இருக்காரு. ஒருவேளை அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? சாவேக்கா வந்து ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்கா இருக்கு. அவர் ஆட்சிக்கு வருவாரா தெரியல. நல்ல ஓட் பெர்சன்டேஜ் வாங்கலாம், வாங்குவோம்னு அவங்க சொல்றாங்க. வாங்கறதுக்கான வழியும் இருக்கு. பட் அது எப்படி போய் அவர் வாங்குவாங்கன்றத 23% பீகார்ல வந்து தேஜஸ்வி வாங்கினாரு. ஆனா 25 இடங்கள் தான் வாங்கினாரு. ஓட் பெர்சன்டேஜ் இருக்கிறதுக்கும் சீட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கிறதுனால, நீங்க 15% ஓட்டோ, 20% ஓட்டோ வாங்கினா கூட எத்தனை சீட்டு வாங்குவீங்க? 6-7% ஓட்டு வாங்கின விஜயகாந்த் வந்து முதல்ல ஒரு சீட் தான் வாங்கினாரு. இப்ப பீகார் எலெக்ஷன்ல 2% ஓட்டு வாங்கின ஓவைசி 6 5 சீட் வாங்கியிருக்காரு. அதனால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்குறதுக்கும் அவங்க சீட்டுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால சீட்டு தான் ஜனநாயகத்துல வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் முக்கியமா இருக்கிறதுனால எப்படின்னு பார்க்கணும். அதனால வந்து விஜய் என்ன சீட்டு வாங்குவாரு, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாருன்றதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அங்க அவரோட கூட்டணிக்கு வந்து போறவங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கடைசி கட்டமா தான் அந்த முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ. நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக கூட தேமுதிக பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும்? அதே நேரத்தில் இன்னைக்கு காலையில கூட திமுகவை விமர்சிச்சிருந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தாங்க இல்லையா? கண்டிப்பா விமர்சிக்காத இருக்க முடியாதுங்க. விமர்சிப்பதில் கொஞ்சம் அந்த வீரியம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். கடந்த சில மாதங்களாக அவங்க திமுகவை பத்தி விமர்சிக்கிறதுக்கான வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு. ஈவன் கரூர் சம்பவத்திலலாம் கூட அவங்க வந்து ரொம்ப திமுக கவர்மெண்ட்டை விமர்சிச்ச மாதிரி தெரியல. விஜய் பக்கமும் கொஞ்சம் தவறு இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பேசியிருந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால வந்து அந்த அந்த விமர்சிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சு அவங்க வந்து ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்காங்க. ஒரு கட்சிக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து என்ன விஷயம்னா திமுக, அதிமுக தவிர மூணாவதா ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் தங்களுடைய ஆப்ஷனை வந்து ஓப்பனா வச்சிருக்காங்க. அது அதிமுக டீம் போலாம், திமுக டீம் போலாம், விஜய் டீம் போலான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. எக்ஸப்ட் பாஜக இருக்கிற இடத்துல வந்து சில கட்சிகள் போகாதே தவிர, மற்றபடி திமுக, அதிமுக, விஜய் கட்சிகள்கிட்ட நிறைய சின்ன சின்ன கட்சிகள் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படிப்பட்ட கூட்டணி அமைதுன்றதை பொறுத்து பார்க்கணும். அது ஜனவரி, பிப்ரவரியில தான் அது ஃபைனலைஸ் ஆகும். தேமுதிகவும் தங்களுடைய ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருக்காங்க. தினகரன் ஓப்பனா வச்சிருக்காரு, புதிய தமிழகம் ஓப்பனா வச்சிருக்காரு. பல கட்சிகள் வாய்ப்புகளை வந்து ஓப்பனாக வச்சிருக்காங்க. அது இந்த இது சுச்சுவேஷன் எப்படி டெவலப் ஆகுது, என்ன மாதிரி கூட்டணி அமையுது, பெரிய கட்சிகள் என்ன மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க, விஜய் எப்படி மூவ் பண்றாரு, அதெல்லாம் பொறுத்து தான் இந்த கூட்டணிகள் அமையும் ஆக்சுவலா. இணைப்பில் வந்து தன்னுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். தொடர்ந்து இது குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் வில்சன். பொன் வில்சன், என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் என்டிஏ கூட்டணி வலிமை அடையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் ஆர்பி உதயகுமாரும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி உறுதியாக வாய்ப்பு இருக்கா? ஆமா. என்னன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தேமுதிக வந்து அவங்க வந்து இன்னும் நேரம் இருக்குதுன்றதால நம்ம சரியான நேரத்துல முடிவெடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் போன தடவை வந்து அவங்க அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணி அமைஞ்சிருக்கும்போது சரி நம்ம முடிவை வந்து கொஞ்சம் லேட்டா எடுக்கலாம் அப்படின்ற முடிவில் அவங்க இருந்தாங்க. இப்போ அவர் சந்திச்சது வந்து அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அவங்க தாயார் இறப்பிற்காக நான் வந்து அதை குறித்து விசாரிக்க சென்றேன்னு சொன்னாரு. ஆனா அரசியல் பேசியிருப்பாங்க கண்டிப்பா. பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வந்து என்ன காம்பினேஷன் எப்படி இருக்கும் என்ன அதை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால 90% வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள் வரதான் தேமுக ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாக்குறேன். ஏன்னா ஒரு சீனியருக்கு விஜயகாந்த் என்பவர் ஒரு அதே மாதிரிதான் திரைப்படத்துறையில உச்சபட்ச கதாநாயகனாக இருக்கும்போது தான் அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்தாரு. இன்றைக்கு விஜய் சொல்ற மாதிரி அதற்கு முன்னாலே வந்து அவருக்கு வந்து அரசியல் அனுபவம், பொது வாழ்க்கை அனுபவம்லாம் விஜயை விட மிக அதிகமாக இருந்தது. அதனால நடிகர் சங்கத்துல இருந்து அதற்கு பிறகு அப்புறம் வந்து அதனால அவருக்கு வந்து எந்த கூட்டணியில் இருக்கலான் போது வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியில் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க மகன் வந்து இப்போ
போன தேர்தலில் வந்து விருதுநகரில் நின்றாரு. ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் தான், ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசம் தான், 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் தோத்தார். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த மாதிரி எது வெற்றி கூட்டணின்னு பார்த்து தான், அதுவும் சட்டமன்ற தேர்தல் அப்படின் போது அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க. அதனால அந்த பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து யோசிப்பாங்க. அதே நேரத்தில் தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கிறதால அந்த கட்சி என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்றது அதையும் யோசிப்பாங்க. ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, எங்க தலைமையில நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா வந்து காங்கிரஸை எதிர்பார்த்து அந்த முடிவு எடுத்திருக்காங்களோன்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது தேசிய கட்சி கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாதுன்றது கள யதார்த்தம். அதுதான். அது வந்து நம்ம ஆந்திராலையும் பார்த்துருக்கிறோம், இருக்கு. இப்போ வந்து பீகார்லையும் பார்க்கணும் நிலைமை. ஏனென்றால் எல்லாருடைய வெற்றிக்கும் வியூகம் வகுத்து கொடுத்த ஜன்தன் ஸ்வராஜ் கட்சி, பிரசாந்த் கிஷோர் கட்சி எந்த அளவுக்கு இது இன்னைக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். யதார்த்தம் வேற. அப்போ அந்த ஆக்சுவல் நிலைமையை அவங்களும் சந்திப்பாங்க அப்படின்றது. பட் அது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியை வந்து சிறந்த வகையில் அதை கொண்டு போறாரு. அப்படி நமக்கு 174 சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவர் மக்களின் மனநிலைமையை அறிந்து நடத்துறாரு. அப்படி எந்த கூட்டணி ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தாங்க. இன்னைக்கான எடப்பாடி ஐயாவையும் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க. எடப்பாடி வாசன் சந்திச்சிருக்காரு. வாசன் அவர்கள் வந்து செயற்குழு பொதுக்குழு கொடுத்து தீர்மானமாக அறிவிச்சிட்டாரு. அதிமுக தலைமையில் அறிவிச்சது தீர்மானம் காங்கிரஸ் தான். அதனால அடுத்த யார் யாரை சேர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் பேசிருக்கலாம். அதே நேரத்தில் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பொன் வில்சன். அதிமுக பாஜக கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் அதிமுக தீவிரமாக களம் இறங்கியிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்று நடைபெற்ற சந்திப்பை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று மதுரையில் மதுரை மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் நடைபெற்ற தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அங்கு சென்று ஆர்பி உதயகுமார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசியிருந்தார். அதே நேரத்தில் தமாக தலைவர் ஜி.கே. வாசனும் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியிருந்தார். இது தற்போது அரசியல் களத்தில் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும் பணியில் தீவிரமாக அதிமுக களமிறங்கி ஒவ்வொரு கட்சியாக சென்று பார்த்து கூட்டணி குறித்து பேசி வருகிறது. அவர்களுடைய கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நம்மால் பார்க்க முடியாது. அந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாகத்தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் சந்திப்பு, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் ஆர்பி உதயகுமாரின் சந்திப்பும் எடப்பாடி பழனிசாமி ஜி.கே. வாசன் சந்திப்பையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கூட்டணியை இறுதி செய்ய அதிமுகவின் அடுத்தடுத்த நகர்வால் அரசியல் களம் பரபரப்புக்குள்ளாகி வருகிறது. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்பில் அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் தற்போது இணைந்து களமாடி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை சேர்க்க வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி என்பது மிகவும் பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக இருந்து திமுகவை வீழ்த்தும் என்று தொடர்ந்து அதிமுகவும் பாஜகவும் கூறி வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள் சேர்ப்பதற்காக அதிமுக தொடர்ந்து களத்தில் இறங்கி பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நடவடிக்கைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்காட்டான தேர்தலாக தொடர்ந்து இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திர துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமி, இன்று காலையில் அதிமுக
முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் சந்தித்திருந்தார்கள். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஜி.கே. வாசனும் சந்தித்தார்கள். இது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியாக அமையும் என்று அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது. இது குறித்து தங்களது முதற்கட்ட பார்வை. கூட்டணிக்கான முயற்சியில அதிமுக ஈடுபடுறாங்க. அதிமுக கூட்டணியில இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றுள்ளார்கள். ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெற்றுள்ளார்கள். இன்றைய தினம் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்களை மதுரையில் சந்தித்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், அதிமுக கூட்டணியில் கூடுதலான கட்சிகளை கொண்டு வருவதற்கு அவர்கள் தேமுதிகவையும் அதிமுக கூட்டணியில் கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை ஆப்ஷன் ஓப்பன் என்ற அடிப்படையில் திமுக அணியிலும் அவர்கள் இடம்பெறலாம், அதிமுக அணியிலும் இடம்பெறலாம் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்கள் ரெண்டு பக்கமும் பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியலை அவர்கள் செய்து வருகிறார்கள். கடந்த முறை அவர்கள் மக்களவைத் தேர்தலில் அதிமுக அணியில் இருந்தார்கள். அதில் 5 இடங்கள் மக்களவையில் போட்டியிட்டார்கள். அந்த அணியானது முழுக்க அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது. குறிப்பாக விழுப்புரம், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் 36, 37 விழுக்காடு இடங்களை பெற்ற அதிமுக அணியில் போட்டியிட்ட தேமுதிக கடலூரில் அதைவிட 10 விழுக்காடு இடங்கள் வாக்குகள் குறைவாகவே பெற்றனர். அதுபோல்தான் தஞ்சையிலும் திருவள்ளூரிலும் மத்திய சென்னையிலும் தேமுதிக பெற்றதனால் அந்த கட்சியினரை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறது. அதிமுக வாக்காளர்களை நம்பி நாம் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அதிமுகவின் மீது தேமுதிக பொதுச் செயலாளருக்கு தெளிவாக இருக்கிறது. அதே வேளையில் தேமுதிகவிற்கு ராஜ்சபா அடுத்து உறுதியாக தருவேன் என்ற ஒரு கேரண்டியும் அதிமுக கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழ்நிலையில் தேமுதிகவை அதிமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றால் ராஜ்சபா இடங்களையும் கொடுத்து 5 மக்களவை இடத்திற்கு தகுதியான அதிக அளவிலான இடங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்றே கருதுகிறேன். தேமுதிகவின் முடிவே இறுதியானது. தேமுதிகவை பொறுத்தவரையில் நேரடியாக அதிமுகவிடமிருந்து ஆஃபர் இருக்கிறது, மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்தும் ஆஃபர் இருக்கிறது. அவர்கள் சமூக ரீதியாக மேற்கு மாவட்டத்திலும் வட மாவட்டத்திலும் தேமுதிக நம்மிடம் இருந்தால் அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கருதுகிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் தேமுதிகவின் அரசியல் முக்கியத்துவம் ஆர் பி உதயகுமார் சந்திப்பால் அதிகரித்துள்ளது என்றே தெரிகிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க சொன்னது மாதிரியே திரு பிரியன் அவர்களும் சீட்டு தொடர்பாக நிச்சயம் பேரம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தரப்பில் ஒருவேளை அதிமுக கூட பேசினாங்க அப்படின்னா எவ்வளவு சீட் பேரம் பேசுவாங்க? அதே நேரத்தில் அவங்க ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு யார் கொடுக்குறாங்களோ இல்லை அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துறோம், விஜய் சொன்ன கருத்தை நாங்கள் வழிமொழிகிறோம், நாங்களும் இந்த ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை யார் பக்கம் போனாலும் அவங்க எவ்வளவு சீட்டு பேரம் பேசலாம், எவ்வளவு கிடைக்கும்? ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். 3 எலெக்ஷன்ல அது முடிவாயிருக்கிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் காணல் நீர் ஊதி பெருக்க விடும் பலூன். அது வெறும் வெற்று ஏட்டு சுரக்காதான். அதுல எந்த நிஜமும் இல்லை. ஆட்சியில இருக்கிறவங்க பங்கு கொடுக்கணும்னா அது கரெக்ட். ஒண்ணுமே பலத்தை நிரூபிக்காதவரு பிரசாந்த் கிஷோரும் இந்த மாதிரி தான் பேசினாரு, எனக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் போட்டின்னு. இது வெறும் வார்த்தை தான். உண்மையிலே அவங்க நினைக்கிறது தங்களுக்கு எது முக்கியம், எங்க போனா முதல்ல சீட்டு ஜெயிக்க முடியுங்கிறதான் பாக்குறாங்க. வெற்றி பெற்றாதான் ஆட்சியில பங்குங்கிறதே என்ற பிரச்சனையே வரும். எம்எல்ஏ ஆகலைன்னா யார் ஆட்சியில பங்கு இடம்பெற முடியும்? அந்த வகையில அவங்க அதிமுக கூட்டணியால வெற்றி பெற முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது என்பது அவங்களுக்கு அதிமுக கூட்டணி மீது மிகுந்த தயக்கம் இருக்கிறது. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தியும் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் இல்லை என்பதுதான் பிரேமலதா அம்மையாரின் உணர்வு. அதனால்தான் திமுக கூட்டணிக்கு தான் அவங்க பிரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.